கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் ஜெபத்தின் தலைப்பு கெஞ்சும் ஜெபம். நம்ம எப்படி கெஞ்சி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கெஞ்சி ஜெபிக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை உணர்ந்து மன தாழ்மையோடு தேவனிடம் இரக்கம் கேட்டு நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர்கிட்ட சொல்கிறது தான் கெஞ்சுகிற ஜெபம். வேதத்தில் நிறைய பேர் மாதிரி கெஞ்சி ஜெபிச்சிருக்கிறாங்க. நம்ம உதாரணமாக ஒரு வசனம் பார்ப்போம். மல்கியா 1:9 இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். நம்ம தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சணும். நம்ம ஒரு காரியம் ஆகணும்னா சில மனுஷன்கிட்ட போய் நம்ம ரொம்ப கெஞ்சுவோம். எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்களேன், எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்களேன், எங்களுக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு பண்ணுங்களேன். குழந்தைங்க பெரியவங்க கிட்ட தகப்பன்கிட்டயோ தாய்கிட்டயோ கேட்கும்போது கூட ரொம்ப கெஞ்சோங்க. எப்படியாவது சாக்லேட் வாங்கித்தாங்க, எப்படியாவது எனக்கு இந்த பொருள் வாங்கித்தாங்க, எப்படியாவது இந்த கேம் வாங்கித்தாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பண்ணுவாங்க. அப்போ நம்ம இரக்கம் பாராட்டி நம்ம மனசில் இலகிடும். ஐயோ அப்படியே சொல்லிட்டு நம்ம அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அதே போல் நம்ம தேவ சமூகத்துக்கு போயிட்டு நம்ம கெஞ்சி ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். யாக்கோபு எப்படி கெஞ்சி ஜெபிச்சாருன்னு பார்ப்போம். ஓசியா 12:3 4 அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரிய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான், அவன் தூதரானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். இப்போ யாக்கோபு தான் ஆஸ்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் என்ன பண்ணார்? போராடினது மட்டும் இல்லை, அவர் கெஞ்சுறாரு, கெஞ்சி ஜெபிக்கிறாரு. கெஞ்சி ஜெபிக்கும்போது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம கெஞ்சி ஜெபிக்கும்போது கால தாமதமான ஆசீர்வாதங்கள், கையில் கிடைக்க முடியாமல் தடைப்படுகிற ஆசீர்வாதங்கள், அப்புறம் நம்ம விட்டு தொலைஞ்சு போன ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சீக்கிரமாக துரிதமாக நம்ம கையில் வந்து கிடைக்கும். ரெண்டாவது நம்ம மோசையை பற்றி பார்ப்போம். யாத்ராகமம் 32 11 12-13 வரைக்கும். அப்படி என்ன பண்ணுறாரு மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்போ பாருங்கள், அந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தான். கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க? கோபம் மூட்டினாங்க, கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டினாங்க. அப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலை, கீழ்ப்படியில் கண்ணுக்குட்டி செஞ்சு வழங்கினாங்க. அதுவும் கர்த்தருக்கு தனக்கு முன்ன செல்கிற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வச்சாங்க. இப்படி நிறைய காரியங்கள் பண்ணாலும் மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக போய் கெஞ்சுறாரு. கெஞ்சி, ஆண்டவரே நீங்கள் உங்கள் கோபத்தை விட்டு நீங்கள் திரும்புங்க, ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க, அவங்க மேலே பரிதாபம் கொள்ளுங்க, அவங்கள நீங்கள் கைவிடாதீங்க அப்படின்னு அவர் கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. அப்போ கர்த்தர் மோசேயோட கெஞ்சி ஜெபிக்கத்தை பார்த்து அந்த ஜனங்களுடைய பெயரை, இஸ்ரவேல் மக்களுடைய பெயரை கிறுக்கி போடாதபடிக்கு அந்த மக்களுடைய எல்லாருடைய பெயரும் அவர் ஞாபகத்தில் வச்சுருந்தார். கோபம் அவனை அழிக்கலை. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தார். அதனால் கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மேலே இந்த கோபத்தை விட்டு ஒழிந்துவிட்டார். அப்போது நம்ம கர்த்தர் சமூகத்துக்கு வரும்பொழுது கெஞ்சி ஜெபிக்கணும். ஆண்டவரே என் மேலே இரக்கமாக இருங்கப்பா, என் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, என் மேலே நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க ஆண்டவரே, நீங்கள் அடிக்காதீங்கப்பா ஆண்டவரே, நான் வணங்கா கழுத்துல ஜனமாக தான் இருந்திருக்கிறேன், அதனால் ஒரு விஷயம் கூட நீங்கள் மன்னிங்கப்பா அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட கெஞ்சிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. என்னாகமம் 12:13 இருக்குது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரியாமுக்காக மோசே கர்த்தர்கிட்ட போய் கெஞ்சி ஜெபிக்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, அந்த மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே பற்றி தவறான காரியம் பேசுகிறாங்க.
அதாவது மோசே மட்டும்தான் இதுவா, அவர் வந்து எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இப்போது மோசேக்கு விரோதமாக பேசினா யாருக்கு கோவம் வரணும்? மோசேக்கு தான் கோவம் வரணும். ஆனால் மோசேக்கு கோவம் வரல, கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, பூமியில் எல்லா மனுஷனை பார்க்கலையும் சாந்த குணம் உள்ளவர் வந்து மோசே தான். அவர் பூமியில் சகல மனுஷர்களையும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். அவர் வந்து ரொம்ப என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவராக இருந்தார். நான் மோசைக்கிட்ட மறைமுகமாக இல்லை, முகமுகமாக பிரத்யட்சமாக நான் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை பார்க்குறான். இப்படியாப்பட்ட மோசைக்கு விரோதமாக நீ எப்படி பயம் இல்லாமல் பேசின, உனக்கு எப்படி பயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பற்றி மீறியாமல் ஆர்வம் பேசுறதுக்கு மோசையை கோபப்படல, மோசையை குறித்து கர்த்தர் கோபப்படுறாரு. என்ன கோபப்படுற? அவன் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவன், அவன் சாந்த குணம் உள்ளவன், அவன் கர்த்தருடைய சாயலை பார்த்துருக்குறாங்க, முகமுகமாக நான் பேசியிருக்கிறேன். அப்படியாப்பட்ட மோசையை பற்றி பேசுறதுக்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன அப்படின்னு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த மிரியாமை உறைந்த மழையின் வெண்மையை போல் குஷ்டரோகி ஆக்கிறாரு. அப்போது வந்து பாளையத்துக்கு புறமே அவங்க தள்ளி வச்சிடறாங்க, நீ வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது மீரியாமை குணமாக்கணும் அப்படின்னா மோசி தான் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே நீ கர்த்தர் கிட்ட மோசையை போய் கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே மோசையை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, சரி 7 நாள் வெட்கப்பட வேண்டாமா, அது போல் பாளையத்துக்கு புறமே விளக்கு அவளை சேர்த்துக்கொள்ளு அப்படின்னாரு. அப்போ 7 நாளுக்கு அப்புறம் அவர் வந்த பிறகு அவளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு. இதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கூட கர்த்தரை நோக்கி நம்ம கெஞ்சி ஜெபிக்கும்போது தேவன் நம்ம வியாதிகளை குணமாக்குவார். நம்ம மேலே இருக்கிற கோபத்தை மட்டும் அகன்று போக பண்ணுவார். தடைப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாரு. மனாசே கர்த்தரை நோக்கி ஜெபிச்சார். கர்த்தர் மனாசையின் ஜெபத்தை என்ன பண்ணார், கேட்டார். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். 4 பக்கமும் நெருக்கம் வரும்பொழுது மனாசே என்ன பண்ணார், தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன எதுக்குன்னா மனாசே என்ன பண்ணுறாரு, அவங்க ஜனங்கள் எல்லாமே வந்து அந்த அசரியா ராஜா சேனாதிபதிகள்லாம் வர பண்ணி மனாசையை முச்செடிகளை பிடிச்சி வெண்கல சங்கிலியெல்லாம் கட்டிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது அவர் நெருக்கப்படுற நேரத்தில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி, ஆண்டவரே நீங்கள் நான் தாழ்த்துறேன், ஏன்னா நீங்கள் விடுதலை ஆக்குங்கப்பா அப்படின்னு கெஞ்சி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் மனாசையின் ஜெபத்தை கேட்டார். ஏன் யோபு மட்டும் எவ்வளோ கஷ்டம் யோபோட வாழ்க்கையில், ஆனால் யோபு கெஞ்சி ஜெபிச்சார். கர்த்தர் யோபோட ஜெபத்தை என்ன பண்ணார், கேட்டார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சில காரியங்கள் தாமதமாக இருந்தால் கூட நம்ம தேவ சமூகத்தில் போய் கெஞ்சி, மனுஷிட்ட போய் கெஞ்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவ சமூகத்தில் போய் உட்காஞ்சி நேரங்களை செலவு பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருந்து கெஞ்சி ஜெபிக்கும்போது கர்த்தர் யோபுக்கு செவி கொடுத்த கர்த்தர். யோபு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்குது, நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடு வழக்காடாமல் என் நியாயாதிபதியத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். யோபு வாயினால் பாவம் செய்யலை, உத்தமன், சன்மார்கன், தேவனுக்கு பயந்தவன் என்று கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடு வழக்காட மாட்டேன், என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அப்போ நம்ம இரக்கத்துக்கு கெஞ்சும் போது கர்த்தர் நம்ம மேலே இறங்குவார். தாவீது கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபிச்சார். கர்த்தர் தாவீதோட விண்ணப்பத்திற்கு, தாவீதோட கெஞ்சுதல் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரு. வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். அவரோட ஆத்துமாவை என்னை விடுவீங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. தயவுக்காக நம்ம கெஞ்சி ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுறாங்க. ஆசாப் சொல்கிறாரு, என் சத்தத்தை உயர்த்தி நான் கெஞ்சினேன், ஆண்டவரே எனக்கு செவி கொடுங்க. தானியேல் சொல்கிறாரு, உமது அடியேனுடைய கெஞ்சுதலை நீங்கள் கேட்டு என்னை விடுதலையாக்குங்கப்பா. இப்போ வேதத்தில் நிறைய பேர் பார்த்துட்டு போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சி ஜெபிக்கலாம். நம்மளோட சிறையிருப்புகள் மாற கெஞ்சி ஜெபிக்கலாம். நம்மளோட நெருக்கங்கள் மாற கெஞ்சி ஜெபிக்கலாம். வியாதியின் கூறுகள் குணமாக்கும்படி நம்ம கெஞ்சி ஜெபிக்கலாம். யோபோட கஷ்டங்கள் மாற, நம்முடைய கஷ்டங்கள் மாற்றுக்கிளம்போ தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிக்கலாம். நம்மளுடைய கெஞ்சுதல் ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. நம்மளை நிறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.